காதலியே கண்ணம்மா கண்ணம்மா தீராத காதல் நீ செல்லம்மா செல்லம்மா கண்ணம்மா கண்ணம்மா என் வாழ்வின் அர்த்தம் நீ அம்மா. சடனா டாடி அம்மாவும் வந்து என் காதல இவ்ளோ பெரிய பாறாங்கல்ல தூக்கி போட்டுட்டாங்க. ஐயோ, நான் ஏற்பாடு பண்ண டாக்டரா இருந்தா கூட ஏதாவது சமாளிக்கலாம். இது வேற இவாளெல்லாம் கூட்டு வந்திருக்கா. குரு, நீ மாட்ட போறது கன்ஃபார்ம் தான். சார். ஆ, சொல்லுங்க சிஸ்டர். மித்ரா. ஆ, என் கூட வந்தவங்க தான். ஆமா சிஸ்டர், என்னாச்சு, ஏதாவது இஷ்யூவா? அதெல்லாம் இல்ல சார், டெஸ்ட் எல்லாம் எடுத்து முடிச்சிட்டாங்க. டாக்டர் உங்களை கூப்பிடுறாங்க, உள்ள வருவீங்களா? இதோ வரேன். சார். என்ன சிஸ்டர், மெடிசன் ஏதாவது வாங்கிட்டு வரணுமா? இல்ல சார், ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? செல்ஃபி? ஆமா சார், உங்களுக்கு முடிஞ்சா ஒரு ஆட்டோகிராஃப். சிஸ்டர், விளையாடுறீங்களா? நான் மித்ராவை கூட்டிட்டு வந்திருக்கேன். நான் எல்லாம் செலிபிரிட்டி எல்லாம் கிடையாது. என்கிட்ட போட்டோ ஆட்டோகிராஃப்னு கேட்டு காமெடி பண்ணாதுங்க. எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் தள்ளுறீங்களா? சார் சார். டாக்டர், எதுக்கு படுத்திருக்கா? அவளுக்கு காய்ச்சல் எதுவும் இல்லையே? ஏன் சார், பிரெக்னன்சி செக் பண்றதுக்கு வந்துட்டு அவளுக்கு காய்ச்சல் எல்லாம் இல்லைன்னு சொல்றீங்க? இல்ல, படுத்திருக்கால அதான். டெஸ்ட் எல்லாம் எடுத்துட்டேன். உங்க ஒய்ஃப் பிரெக்னண்டா தான் இருக்காங்க. நீங்க கணிச்ச மாதிரி ட்வின்ஸ் பேபி. டாக்டர், நீங்க கைனகாலஜிஸ்ட் தானே? ஆமா சார், அதுல உங்களுக்கு என்ன சந்தேகம்? இல்ல, ஒழுங்கா செக் பண்ணீங்களா? ஏதாவது தப்பு நடந்திருக்க போகுது. சீரியஸா அவங்க பிரெக்னண்டா இருக்காங்களா? என்ன சார், நீங்க ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர், ஒரு காலேஜோட சேர்மன். ஆனா நான் ஒரு டாக்டர். உங்க ஒய்ஃப் பிரெக்னண்டா இருக்காங்களா இல்லையான்னு என்னோட உங்களுக்கு தெரிய போகுது. சோ உங்க ரெண்டு பேருக்கும் வாழ்த்துக்கள். தேங்க்யூ டாக்டர். அப்புறம் சார், உங்களுக்கு கல்யாணம் ஆனது எனக்கு இப்பதான் தெரியும். பட் நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். இப்பவே என் பொண்ணு கிட்ட உன் சேர்மனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்ல போறேன். ஓகே டாக்டர். நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம்னா, இல்ல உங்க ஒய்ஃப் பிரெக்னண்டா இருக்காங்க, அவங்களை எப்படி பாத்துக்கிறது, எப்படி கவனிச்சுக்கிறது, ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னா என்ன பாக்குறதுக்கு நீங்க தாராளமா வரலாம். கூட்டிட்டு போலாமா? கூட்டிட்டு போலாம். அது எப்படி பிரெக்னன்ட் ஆக முடியும்? நான் தான் எதுவுமே பண்ணலையே. குரு. என்னம்மா? ரெண்டு பாப்பாங்களும் நல்லா இருக்காங்களாம். பாப்பா? உன் குழந்தைங்க தான் என் வயித்துல வளர்ந்துட்டு இருக்காங்கல்ல. குழந்தைங்க உன் வயித்துல? என்னதான் நம்ம வீட்ல யாருக்கும் தெரியலனாலும் அந்த பயம் ஒரு பக்கம் இருந்தாலும், ரெண்டு பாப்பாங்களும் நல்லா இருக்காங்கன்னு டாக்டர் சொல்லும்போது ஒரு அம்மாவா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் குரு. இவ அம்மா ஆகுறதுக்கு ஏதாவது நடக்கணும்ல. எதுவுமே நடக்காம எப்படி ஆக முடியும்? அப்புறம் என்னங்க? எது? கல்யாணம் ஆனதுக்கு பிறகு இப்படிதானே கூப்பிட்டாகணும். ஆகுறதுக்கு முன்னமே பாப்பா ஆயிடுச்சு, அதனால இப்பவே அப்படியெல்லாம் கூப்பிட்டு தானே ஆகணும். இல்ல, நீ எப்போ மாதிரி குருவனே கூப்பிட. டாக்டர் சொல்லிருக்காங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு. ஏன்னா ஒரு பேபினாலே கேர்ஃபுல்லா தானே இருக்கணும். நமக்கு வர ட்வின்ஸ் பிறக்க போகுதுல்ல. இனிமே நம்ம குழந்தைங்களுக்கு நான் அம்மா, நீங்க அப்பா. மித்ரா, என்னாச்சு? டெஸ்ட் எல்லாம் எடுத்தாங்கலாம், அதான் ரொம்ப பெயினா இருக்கு. அப்புறம் ரொம்ப டயர்டா வேற இருக்கு. அப்படி என்ன டெஸ்ட் எடுத்து மேடம் இவ்ளோ டயர்டா நீங்க? அது இதனால டெஸ்ட் எடுத்தாங்க. எப்படி அது இதுன்னு டெஸ்ட் இருக்கா? காதலோட லென்த் இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிய போகுதுடா. ஆம்பளைங்க காதல் இவ்வளவுதான். இப்பவே பேரஞ்ச மாதிரி நிக்கிறேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த குழந்தைங்களுக்கு யார் காரணம்னு என்கிட்ட நீ கேட்கதான் போற. குரு, ரொம்ப பெயினா இருக்கு. பெயினாதாமா இருக்கும். அது இதுன்னு டெஸ்ட் எடுத்திருக்காங்கல்ல. இனிமே பிரெக்னண்டா இருக்க எல்லா பொண்ணுங்க கிட்டே முன்கூட்டியே சொல்லி வச்சிரானோ, பிரெக்னன்சி டைம் அது இதுன்னு டெஸ்ட் எடுப்பாங்க அப்படின்னு. டெஸ்டுக்கு பேரே நல்லா இருக்குல்ல, அது இது. யார் இந்த பொண்ணு? அப்பால இருந்து இவனே சுத்தி வந்துட்டு இருக்கு. சார். அட என்ன சிஸ்டர்? நான் உங்களோட பெரிய ஃபேன் சார். ஃபேன்? அந்த ஃபேன் இல்ல சார், உங்களோட தீவிர ரசிகை. ஐயே, இவனுக்கு ரசிகையா? நீங்க வேற யாரோ நினைச்சு என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் சிஸ்டர். ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் நான் செலிபிரிட்டி எல்லாம் கிடையாது. ஆமா, எவ்வளவு தன்னடக்கம். பட் சார், எனக்கு உங்களா ரொம்ப வருஷத்துக்கு முன்னால இருந்தே தெரியும். என்னையா? நான் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதுல இருந்தே உங்களை தெரியும். 8th படிக்கும் போது உங்க மிகப்பெரிய ஃபேனா மாறிட்டேன். ஆமா சார், உங்க ஃபேன் தான். ஐயோ, நீங்க வேற யாரோ நினைச்சு என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க. நான் 11th 12th மட்டும் தான் இந்தியால படிச்சேன். சோ நீங்க வேற யாரோ நினைச்சு என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க.
இல்ல சார், நான் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது நீங்க 11th ஸ்டாண்டர்ட் ஜாயின் பண்ணீங்க. நான் கூட நீங்க அப்படி இப்படின்னு போயிட்டெல்லாம் வரும்போது உங்களே பார்த்துட்டு போவேன். இல்லம்மா, நீ வேற யாரோ நினைச்சு பேசுறேன்னு நினைக்கிறேன். சார் நீங்க அத்லெட்டிக் தானே? ஆமா. 11th 12th நீங்க கிரவுண்ட்ல இறங்கி விளையாடுற ஆட்டத்தை அணுவா ரசிச்சிருக்கேன் சார். ஓஹோ, இவன் அத்லெட்டிக்கா? உங்க ஜிம் பாடிய பார்த்து 8th ஸ்டாண்டர்ட்ல நான் விழுந்துட்டேன். என்ன பாப்பா சொல்ற? ஐயோ சார், நீங்க 11th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது நான் 7th, நீங்க 12th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது நான் 8th ஸ்டாண்டர்ட். 4 வயசு தான் வித்தியாசம். ஏஜ் கரெக்டா இருக்கும். கூட்டி கழிச்சு பாருங்களேன். என்ன போய் பாப்பான்னு சொல்றீங்களே. நான் உங்க தீவிர ரசிக்க மட்டும் இல்ல சார், உங்களை 7th ஸ்டாண்டர்ட்ல இருந்தே ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருக்கேன். என்ன சார் எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க? இல்லம்மா, நான் பிளாக் ஸ்கின், நீங்க ஒயிட் ஸ்கின். ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறீங்களா? ஐயோ, அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும் சார். ஒர்க் அவுட் ஆகும் நீங்க சொல்றதுனால ஓகே. சார் ப்ளீஸ் சார், ஒரு செல்ஃபி முடிஞ்சா ஒரு ஆட்டோகிராஃப். ஆட்டோகிராஃப் என்ன? போன் நம்பரே தரேன். சார் ஃபோன் நம்பர் தரீங்களா? ஆமா, நான் 11th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதுல இருந்தே என்ன ஃபாலோ பண்றீங்க. ஆமா சார், இப்ப நீங்க எஸ்எம் காலேஜோட சேர்மனா இருக்கிறது வரைக்கும் எனக்கு தெரியும். மேகசின்ல எல்லாம் உங்களை பத்தி சின்ன சின்ன விஷயங்கள் வரும்போது அதை கட் பண்ணி என் டைரியில ஒட்டி வச்சிருக்கேன். சூப்பர் சூப்பர் ரசிகை. இப்படி ஒரு ரசிகை கிடைச்சிருக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். சார் செல்ஃபி? அதுக்கு என்ன, வாங்க எடுத்துக்கலாம். அட, என் ரசிகைன்னு சொல்றீங்க, இன்னும் கொஞ்சம் நெருங்கி வாங்க. காதலோட லென்த்தே இவ்ளோதான்டா. பக்கத்துல வாங்க, நான் ஒன்னும் தப்பா எடுத்துக்க மாட்டேன். இவ்ளோ க்ளோஸா? ஓகேவா சார்? ஓகே ஓகே. ஒரு சீட்டா நிக்கிறேன். என் வயித்துல வளர்ந்துட்டு இருக்க குழந்தைங்களுக்கு வேற யாரோ காரணம். இப்பவே கரெக்ட் பண்ண பார்த்த பத்தியா? இதாண்டா ஆம்பளைங்களோட காதல். ஸ்மைல் ப்ளீஸ். வாவ், தேங்க் யூ so much சார். நான் தாங்க உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஆமா, உங்க பேர் என்னது? என்ன வீட்ல செல்லமா செல்லக்குட்டின்னு கூப்பிடுவாங்க சார். செல்லம்மா செல்லக்குட்டின்னு கூப்பிடுவாங்களா? சூப்பர் நைம். நான் செல்லம்மா அந்த செல்லக்குட்டியை சுருக்கி செல்லான்னு கூப்பிடுறேன். உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே. ஐயோ சார், நான் கொடுத்து வச்சிருக்கணும். இப்பவும் எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் சார். அச்சோ, எனக்கும் உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா எனக்கு ஒரே ஒரு தடவை கல்யாணம் ஆயிடுச்சே. நீங்க வேற சின்ன பொண்ணு. டிவோர்ஸ் பண்ணிட்டு உங்களை கல்யாணம் பண்ணலான்னா நீங்க ஏத்துக்க மாட்டீங்க. ஐயோ சார், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் ஏத்துப்பேன். அப்படிங்கிறீங்களா? ஆமா சார். என்னமா வலிக்குது. சரி செல்லம், நம்ம அப்புறமா பார்க்கலாம். அதான் போன் நம்பர் கொடுத்துருக்கலாம். இவங்களுக்கு ரொம்ப பெயினா இருக்கும். ஓகே சார், நீங்க அவங்கள பாருங்க, நான் அப்புறம் உங்களை கூப்பிடுறேன். பாய் செல்லம். அம்மா. அச்சச்சோ, என்ன ஜில்லுமா? ரொம்ப வலிக்குது குரு. ரொம்ப வலிக்குதா? நான் வேணா தூக்கட்டுமா? இல்லடி, அது இதனால டெஸ்ட் எடுத்திருக்காங்க. உனக்கு வேற ரொம்ப பெயினா இருக்கலாம். அப்படியே உன்னை பூ மாதிரி அழுங்காம குலுங்காம தூக்கிட்டு போறேன். இல்ல அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், எனக்கு வலிக்குதுதான், ஆனா நானே மேனேஜ் பண்ணிடுவேன். அட, என்ன ஜில்லு, உன் அத்தா இத்தான் பெரிய சேர்மனா இருக்கான். நீ வலியில துடிச்சு போறத பாக்க என்னால தாங்க முடியலடி. பாவம், கன்ஃபார்ம் பண்றதுக்காக தான் வந்தோம். அந்த டெஸ்டுக்கே என் ஜில்லு டெலிவரி பெயின் மாதிரி துடிச்சு போயிட்டுது. ரொம்ப வலிக்குதா ஜில்லு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, வலிக்குதுதான், ஆனா வலிக்கல. நீ ஒன்னும் கவலைப்படாத ஜில்லு, அத்தா நான் இருக்கலாம். என் 2 கை இருக்கு, நான் உன்னை தூக்கிட்டு போறேன். இல்ல வேண்டாம், கிளம்பலாம் வீட்டுக்கு. வீட்டுக்கா? என்ன ஜில்லு பொறுப்பு இல்லாம பேசுறேன்? டெஸ்ட்லாம் எடுத்தாச்சுல, டாக்டர் பிரெக்னண்டா இருக்கிறது கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ட்வின்ஸ் வேற கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அப்படியே கிளம்ப வேண்டியதுதான். கிளம்ப வேண்டியதான்? என்ன ஜில்லு இப்படி பொறுப்பு இல்லாம பேசுறேன்? எங்க வீட்டுக்கு வாரிசு பெத்து கொடுக்க போறேன். அதுவும் ட்வின்ஸ் வேற. என் டாடியும் அம்மாவும் வேற தாத்தா பாட்டி ஆக போறாங்க. அதனால குழந்தைங்க நல்ல ஹெல்த்தியா இருக்கணும்ல. உன்னை எப்படி எப்படி எல்லாம் பாத்துக்கணும், எப்படி எப்படி எல்லாம் கவனிச்சுக்கணும், உனக்கு என்னென்ன எல்லாம் சாப்பாடு எப்பப்ப எல்லாம் கொடுக்கணும். அப்புறம் ஜில்லு, என் காலேஜ்ல நீ ப்ரொஃபஸரா ஒர்க் பண்ற. மாடிப்படியெல்லாம் ஏறி இறங்கி கிளாஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். சோ ஹெல்த் எல்லாம் பத்தி தெரிஞ்சுக்கணும்ல. தெரிஞ்சுக்கிட்டு உன்னை வீட்லயே ரெஸ்ட் எடுக்க வைக்கலாமா? இல்ல உனக்கு காலேஜுக்கு வரலாம், பட் ரொம்ப நேரம் நிக்க கூடாதுன்னு ஏதாவது சொன்னாங்கன்னா சேர்மன் ரூம்லயே உனக்கு இடம் ரெடி பண்ணிடலாம். ரூம்லயா? ஆமா டார்லிங். சரி, அதெல்லாம் பத்தி வீட்ல போய் பேசிக்கலாம். உனக்கு வர டெலிவரி பெயின் மாதிரி ரொம்ப வலிக்குதுங்கிற, நான் உன்ன தூக்கிட்டே போட்டுமா? இல்ல அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், மேனேஜ் பண்ற மாதிரி தான் இருக்கேன், நான் நடந்தே வரேன். வரியா? வா, நீ வாடி செல்லம், உனக்கு வைக்கிறேன் ஆப்பு. டாக்டர். வாங்க உட்காருங்க. தேங்க்யூ டாக்டர். என்ன சார், இன்னும் உங்களை வீட்டுக்கு கூட்டு போகலையா?
அது ஒண்ணுல டாக்டர், கொஞ்சம் உங்ககிட்ட பேசணுமே. பேசுங்க சார். உங்க ஒய்ஃப் பிரெக்னெண்டா இருக்காங்க. இந்த நேரத்துல உங்களுக்கு நிறைய சந்தேகம் வரும். உங்க வீட்டுக்கு வாரிசு, அதுவும் 2 குழந்தைங்க. அதனால ஒரு டாக்டர் கிட்ட உங்களுக்கு நிறைய சந்தேகம் கேக்குறதுக்கு இருக்கும்ல. சாரி டாக்டர். சாரி எதுக்காக கேக்குறீங்க? இல்ல டாக்டர், நான் கேட்டதுக்கு பிறகு நீங்க தப்பா எடுத்துக்க கூடாதுலாம். அப்படியே தப்பா எடுத்துக்கிட்டாலும் முதல்ல மன்னிப்பு கேக்குறது நல்லது தானே. நான் எதுவும் தப்பா எடுத்துக்க போறது இல்ல, கேளுங்க. இந்த டிராமாக்கு இவ உங்களுக்கு எவ்வளவு கொடுத்தா? வாட் சாம், என்ன பேசுறீங்க? டேய் லூசு. நான் தான் சொல்றேன்ல, நான் கேக்குறது அப்படிதான் இருக்கும். அதுக்கு தான் முதல்ல மன்னிப்பு கேட்டுட்டேனே. சொல்லுங்க டாக்டர், இப்படி பேசுறதுக்கு இவ உங்களுக்கு எவ்வளவு கொடுத்தா? என்ன சார் ஒரு காலேஜோட ஓனர் நீங்க? உயிரை காப்பாத்தி கொடுக்குற டாக்டர்ஸ் கிட்ட இந்த மாதிரியா பேசுவீங்க? நீங்க அந்த மாதிரி பண்ணிருக்கீங்க, அதான் கேட்டேன். பிரெக்னண்டா இல்லாத பொண்ணா பிரெக்னன்ட்னு ரிப்போர்ட் கொடுத்திருக்கீங்க. ட்வின்ஸ்னு வேற சொல்றீங்க. நான் மட்டும் அடுத்த ஸ்டெப் எடுத்தேன்னு வச்சுக்கோங்க, நீங்க போலி டாக்டர்னு உள்ள போக வேண்டியதுதான். ஹலோ, நீங்க எந்த ஹாஸ்பிடலுக்கு வேணாலும் அவங்கள கூட்டிட்டு போங்க. அவங்க பிரெக்னெண்டா தான் இருக்காங்க. இல்ல, எனக்கு புரியல. அவ எனக்கு ஒய்ஃபே கிடையாது, லவ்வர் தான். ஒத்துக்கிறேன். ஒரு நாள் அவ சாரி ஃபுல்லா தீ புடிச்சிட்டு எனக்கு வர வழி தெரியல. அந்த இடத்துல எங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு யாரும் இல்ல. சோ நான் தான் அவ ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணிட்டு என் ஷர்ட்டை போட்டு விட்டேன். அவ உயிரை காப்பாத்தணுங்கிற பரிதவிப்பு மட்டும் தான் எனக்கு இருந்தே தவிர அவளை தப்பா பாக்குற எண்ணம் துளி அளவுக்கு கூட அந்த இடத்துல எனக்கு போகல. என்ன தவிர எந்த ஆம்பளைங்க கிட்டயும் அவ நெருங்கி பழகுனதே கிடையாது. ஏன் லிமிட் என்னன்னு எனக்கு தெரியும். ஒரு கன்னி பொண்ணு பிரெக்னன்ட்னு சொல்றீங்க, எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றீங்களா? சார் குருநாத் சார், எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்கு. நான் செக் பண்ண வரைக்கும் அவங்க பிரெக்னெண்டா தான் இருக்காங்க. இப்ப இருக்கிற பொண்ணுங்க எல்லாம் ஒருத்தர் கூட தான் கான்டாக்ட்ல இருக்காங்கன்னு யாருக்கு தெரியும்? உங்க லிமிட் உங்களுக்கு தெரியும்னு சொல்றீங்க. அப்பனா இதுக்கு வேற யாராவது கூட காரணமா இருக்கலாம்ல. நிறுத்துங்க டாக்டர். ஏன் நான் சொன்னதுல ஏதாவது தப்பு இருக்கா? அந்த முட்டாள் கூட சேர்ந்துட்டு அவ கேரக்டர் நீங்களும் தப்பா பேசுறேன்னு நினைக்காதுங்க. அவளுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு. என்ன டாக்டர் சிரிக்கிறீங்க? என்ன மித்ரா மேம், என் வயிற்றுல வளர்ற குழந்தைக்கு குரு காரணம் இல்ல, வேற யாரோ காரணம்னு அவருக்கு தெரியும் போது என்னை தூக்கி எறிஞ்சிட்டு போவாரு. இவ்வளவுதான் ஆம்பளைங்களோட காதல்னு சொன்னீங்க. ஆனா அவரு உங்க மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காரு. நீங்க பிரெக்னண்டா இருக்கீங்கன்னு டாக்டர் நான் ரிப்போர்ட் கொடுத்ததுக்கு பிறகு கூட அதை நம்பல. அப்படிப்பட்டவரை உங்களை பாதியில தூக்கி போட போறாரு. ஃப்ராடு. தெரியும்டி, நீ இந்த மாதிரி தான் குறுக்கு வேலை பார்த்து வச்சிருப்பா அப்படின்னு. எனக்கு தெரியும் டாக்டர். அப்பாவே இந்த ஃப்ராடு தான் ஏதாவது குறுக்கு வேலை பார்த்து வச்சிருக்கான் அப்படின்னு. சாரி சார், காதல் அவங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு எனக்கு அப்பவே புரிஞ்சுது. 20 வருஷத்துக்கு முன்னமே நான் காதல் கல்யாணம் தான் பண்ணிக்கிட்டேன். என் பொண்ணு மித்ரா மேமோட ஸ்டூடெண்ட் தான், உங்க காலேஜ்ல தான் பிஎஸ்சி செகண்ட் இயர் படிக்கிறான். என்கிட்ட நீங்க ஹெல்ப் கேட்டீங்க, நீங்க ஹெல்ப் கேட்ட மாதிரியே நான் செஞ்சுட்டேன். ஆனா நீங்க நினைச்சது தப்பு. அவ என்ன நினைச்சிருப்பா? அவ பிரெக்னண்டா இருக்கா நீங்க ரிப்போர்ட் கொடுத்ததும் இதுக்கு வேற யாராவது தான் காரணம், நீ எனக்கு தேவையில்லடி நான் தூக்கி போட்டுருவேன்னு நினைச்சிருப்பா. அவ்வளவுதான் அவ மூளை வேலை பார்க்கும். ஓகே சார், எனக்கு அடுத்த ஒரு ஆபரேஷன் இருக்கு. சோ நான் கொஞ்சம் பிஸி. ஓகே டாக்டர், நாங்க கிளம்புறோம். நீங்க உங்க வேலையை பாருங்க. டேப்லெட்ஸ் எல்லாம் எழுதி கொடுத்துருக்கேன், மறக்காம டைமுக்கு சாப்பிட வச்சிருங்க. டேப்லெட்டா? இது என்ன அடுத்த நாடகம்? ஐயோ நாடகம் எல்லாம் இல்ல சார். நீங்க வர கொஞ்ச நாளாவே அவங்க கிட்ட விளையாடிட்டு இருந்திருக்கீங்க. வெளியில ஸ்ட்ராங்கா இருந்தாலும் மனசளவுலாம் ரொம்பவே உடஞ்சு போயிருக்காங்க. அதனாலே ஒழுங்கா சாப்பிடாம ரொம்ப வீக் ஆயிட்டாங்க. ஓகே டாக்டர், அப்போ நாங்க கிளம்புறோம். ஓகே சார். வாய்ப்பு கிடைக்காதது வரைக்கும் தான் நல்லவங்களா இருப்பாங்க. வாய்ப்பு கிடைச்சது அதை கண்டிப்பா யூஸ் பண்ண தான் பாப்பாங்க. ரொம்ப காதலிக்கிறாரு, காதலை தாண்டி அவங்க கிட்ட எதையுமே எதிர்பார்க்கலாம். ஆனா அந்த பொண்ணுக்கு தான் அது புரியல. என்னடா முறைச்சிட்டே இருக்க? ஏண்டி அறிவு கட்டவில்லை, உன் கேரக்டர் நீயே டாக்டர் வச்சு தப்பா பேச பாத்திருக்க. அப்படியே வாங்கி ஒண்ணு விட்டேன்னு வச்சுக்கோ, சொல்லலாம் தெரிச்சிடும். ஓ, நான் பண்ணதான் தப்பா? துரை பண்ணதெல்லாம் சரியா? சரியோ தப்போ நீ எனக்கு மட்டும்தான். அறிவு கட்டுத்தனமா என்னடி பண்ணி வச்சிருக்க? எனக்கு வீட்டுக்கு போகணும். வீட்டுக்கு கூட்டு போகாம உன்னை என்ன காட்டுக்க கூட்டு போறேன்? சிரிக்கணுமா? நாளைக்கு சிரிச்சுக்கிறேன். எப்ப கண்டுபிடிச்ச? எப்ப கண்டுபிடிச்சேனா? சும்மா விளையாடிட்டு இருக்கேன் அப்படின்னு. உன் ஃப்ரெண்டு கிட்ட நீ உண்மையெல்லாம் உளறிட்டு இருந்தியே. ஹாஸ்பிட்டல் கூட்டு போன்னு சொல்றதுக்காக தான் வந்தேன். வந்த இடத்துல தான் நீ என்னை எப்படி ஏமாத்திட்டு இருக்கன்னு புரிஞ்சுத. சடனா எனக்கு எந்த ஹாஸ்பிட்டலும் தெரியாது. நீ டைம் கேட்டு அந்த டைம்குள்ள நான் யோசிச்சு ரூபிஷா அம்மாக்கு கால் பண்ணி என் பிளானை சக்சஸ் பண்ணிட்டேன். நல்லா சக்சஸ் பண்ணடி. ஒழுங்கே, நீ ரொம்ப ஒழுங்கு மாதிரி பேசாதடா, அறிவு கட்டவனே. ஏண்டி எனக்கு அறிவில்ல நீ பாத்தியா? எனக்கு ஒரு டவுட், உன் மண்டைக்குள்ள பிரெயின் தான் இருக்கா இல்ல பிரெயின் அளவுல களிமண் ஏதாவது அடைச்சு வச்சிருக்கியா? எப்படிடா இவ்ளோ பெரிய பொய்ய அடிச்சு விட்டுருக்க என்கிட்ட? அதான் தெரிஞ்சுக்கலாம் விடு. சும்மா விடுவேன் நினைச்சியா உன்ன? அப்புறம் என் பெர்ஃபார்மன்ஸுக்கு
பொக்கே கொடுத்து ஐ லவ் யூ சொல்ல போறியா? உன்கிட்டயாடா? உன்னெல்லாம் காலேஜோட மாடியில இருந்து கீழே தள்ளி விட்டுருக்கானடா. நான் உன்னை விட கிறுக்கியா இருந்திருக்கேன். ஒத்துக்கிட்டா சரிதான். அன்னைக்கு அந்த ரூம்ல உன் ஷர்ட்டை நீ போட்டு விட்டாதான் பெரிய தப்பா போச்சு. அத பார்த்த உடனே நீ சொன்னதையெல்லாம் நம்ப ஆரம்பிச்சிட்டேன். ஈ, கேவலமா இருக்க. எப்படிடா வெக்கமே இல்லாம இப்படி ஒரு பொய்ய அடிச்சு விட்டுருக்க? கொஞ்சமாவது சூடு சொரணை இருக்கா? திட்டிட்டே இருக்கேன், எரும மாட்டுக்கு மேல மழை பெஞ்சு கிடக்கா, பல்ல காட்டிட்டு இருக்க. ஏன் ஒன்னில் திட்டே இல்ல, கொஞ்சம் ஏதாவது சம்திங் பண்ணிட்டே இரு. இங்க பாரு குரு, உன் மேல எனக்கு லவ்வே இல்ல. ம்ஹும். அப்போ உங்க அண்ணன் கிட்ட சொல்லி வேற மாப்பிள்ள பார்க்க சொல்லு. அதெல்லாம் என்னால முடியாது. ஒய், அதான் சொல்றேன்ல, எனக்கு உன் மேல காதல் இல்ல. ஆனா உனக்கு நான் வேணும்னா வேணும்னா என் அண்ணன் கிட்ட போய் பேசு. நான் தான் வேணும்னு போய் கேளு. ஏன் அத நீ கேட்க மாட்டியா? உனக்கு தானே நான் வேணும். ஏன் எனக்கு நீ வேண்டாம், உன் காதல் தான் வேணும். அது கிடைக்காது. கல்யாணத்துக்கு அப்புறம் வேணா கிடைக்கும். சோ என்ன நீ லவ் பண்ணல? இல்ல, அப்போ உன் அண்ணன் கிட்ட வேற மாப்பிள்ள பார்க்க சொல்லு. என் கழுத்துல தாலின்னு ஒண்ணு ஏறினா அது உன் கையால தான். ஏடி, என்ன பார்த்தா உனக்கு காமெடியா இருக்கா? நான் தான் உனக்கு கல்யாணமும் பண்ணணும், ஆனா என் மேல காதலும் இல்ல. இதுல எதுடி உண்மை? நான் ஹாஸ்டல்ல வளர்ந்த பொண்ணுதான். பேசுறது கூட ஒரு ஆம்பளை கிட்ட டிஸ்டன்ஸ்ல நின்னுதான் பேசுவேன். இது வரைக்கும் யாரும் என்ன டச் பண்ணதும் கிடையாது. ஆனா நீ, நான் மயக்கத்துல தான் இருந்தேன். என்னை தொட்டு தூக்கி என் சாரியை ரிமூவ் பண்ணிட்டு உன் ஷர்ட்டை வரைக்கும் எனக்கு போட்டு விட்டுருக்க. என்னால வேற எவனையும் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ஒழுங்கு மரியாதை அண்ணனை கன்வின்ஸ் பண்ற வேலையை பாரு. முடியாது செல்லம், எனக்கு உன் காதல் தான் வேணும். உன்கிட்ட என்னைக்காவது உன் காதல் எனக்கு கொடுத்தே ஆக்கணும்னு உன்னை கட்டாயப்படுத்தி இருக்கனா? உனக்கு எப்போ என் மேல காதல் வருதோ அது வரைக்கும் நான் வெயிட் பண்றேன். அது எப்பவுமே நடக்காது. ஏண்டி நடக்காதுங்கிற? சரி, என்ன நீ லவ் பண்றதுக்கு என் சைடுல இருந்து நான் ஏதாவது மாத்திக்கணுமா? ஐயோ குரு, உனக்கு ஏன் புரியல? உன் சைடுல நீ கரெக்டா தான் இருக்க. உன் காதல் ட்ரூ தான். எல்லாத்தையும் விட உன் மேல எனக்கு பெரிய மரியாதையே இருக்கு. ஒரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டுறது வரைக்கும் போயிருக்க. அவ மனசுல இன்னொருத்தன் இருக்கான்னு தெரிஞ்ச அடுத்த செகண்ட் அவ கழுத்துல கூட தாலி கட்டாம ஒரு வருஷமா ஒரு பொண்ணுக்கு பாதுகாப்பா நின்றுக்க. இதுக்கு மேல உன்னை அவங்க எடுத்துதான் வளர்த்துட்டு இருக்காங்க. எந்த காரணத்துக்காகவும் அவங்க மனசு கஷ்டப்பட்டுற கூடாதுங்கிறதுக்காக நீ விலக்கி நிக்கிற. எனக்கு தெரியும் குரு, உனக்கு சேமத்தான் கூட அறிவியத்தை கூட எல்லார் கூட இருக்கிறதுக்கு உனக்கு ஆசைதான். என்னடா எல்லாரையும் முறை வச்சு பேசுறேன்னு நினைக்கிறியா? என் கழுத்துல தாலி ஏறினா அது உன் கையால தான். எல்லா ஆசையும் இருந்தாலும் உன்னை வளர்த்தவங்க கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக உனக்குள்ளே எல்லாத்தையும் அடக்கி வச்சுட்டு மத்தவங்க ஃபீலிங்ஸுக்கு இடம் கொடுக்குற பத்தியா? எல்லா விதத்திலயும் உன் மேல எனக்கு மரியாதை இருக்கு குரு. அம்மா மேல, வளர்த்த அம்மா அப்பா மேல, எல்லாத்துக்கு மேல ஒரு பொண்ணு ஃப்ரெண்டா கிடைச்சா எல்லாரும் அத நல்ல கண்ணோட்டமா பார்க்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு சிச்சுவேஷன்ல தடுமாறுவாங்க. ஆனா இசைக்கு உனக்குமான ஒரு பாண்டிங்கா இருக்கட்டும், சாம் அத்தானுக்கும் உனக்குமான ஒரு உறவா இருக்கட்டும், எல்லா விதத்திலயும் நான் உன்னை மதிக்கிறேன் குரு. ஆனா என் மனசுல காதலுக்கெல்லாம் இடமே இல்ல. உனக்கு நான் எவ்வளவு சீக்கிரம் வேணான்னு நீ நினைக்கிறியோ அவ்வளவு சீக்கிரம் அண்ணனை போய் கன்வின்ஸ் பண்ற வேலையை பாரு. ஜில்லோ, எனக்கு அதெல்லாம் தேவையே இல்ல. அதுதான் எனக்கு தேவைனா உன் அண்ணன் உனக்காக ஒரு மாப்பிள்ள பார்த்து வச்சிருக்காரு. போய் அந்த போட்டோவை பாரு, அப்போ புரியும் உனக்கு. ஏண்டி, எனக்கு உன் காதல் தான் வேணுங்கிறது இன்னமும் உனக்கு புரியல? இதோ பக்கமா சொன்னியே, எனக்கும் இசைக்குமான பாண்டிங்கா இருக்கட்டும். ஏன் உன் இடத்துல வேற ஒரு பொண்ணா இருந்தாங்கன்னு வச்சுக்கோ, மணமேடை வரைக்கும் போயிருக்கேன், ஒரு வருஷம் அவங்களுக்கு பாதுகாப்பா இருந்திருக்கேன், ஒரே ரூம்ல இருந்திருக்கீங்க, உங்களுக்குள்ள எதுவும் இல்லையான்னு கதை கட்ட ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆனா எனக்கு தெரியும், உண்மையான உறவு எதுவா இருந்தாலும் நீ அதுக்கு மரியாதை கொடுப்ப. நானும் இசையும் ஒரே ரூம்ல இருந்ததா இருக்கட்டும். இதோ இப்பவா அவங்க ரூம்ல இருந்து வெளியே வரும்போது என் ரூம் தான் இருக்கு. காலையில எந்திரிச்சதான் நான் அவங்க ஃபேஸ தான் முழிச்சாக்கணும், அவங்க என் ஃபேஸ தான் முழிச்சாக்கணும். இது வரைக்கும் நீ சந்தேகமா ஒரு பார்வை பார்த்ததே கிடையாது. உன் காதல் எனக்கு வேணான்னு நான் உறுதியா இருக்கிறதுலாம் எனக்கும் தப்பா தெரியலடி. உனக்கு வேற ஆப்ஷனே இல்ல, என்ன லவ் பண்ணி தான் ஆகணும். நான் கட்டாயப்படுத்தலாம், இப்ப லவ் பண்ண அப்ப லவ் பண்ண அப்படின்னு. ஏதாவது ஒரு விஷயத்துல கண்டிப்பா என் மேல உனக்கு லவ் வரும். சரி, என் மேல உனக்கு லவ் வரணும்னா நான் என்ன பண்ணணும்னாவது சொல்லு குரு. சரி ஓகே, உனக்கும் வேண்டாம் எனக்கும் வேண்டாம். நான் ஒருத்தரை தேடிதான் கன்னியாகுமரிக்கு வந்தேன்னு சொன்னனே, அவரை கண்டுபிடிச்சு கொடு, அப்புறம் உன்னை லவ் பண்றேன். ஏன் என்னடி விளையாடுறியா? அப்புறம் என்ன சொல்லுவ? அந்த பொண்ணோட விஷயத்துல தண்டனை வாங்கி கொடுத்த அவரைதான் எனக்கு பிடிச்சிருக்கு, உன்ன பிடிக்கல அப்படின்னு சொல்லுவேன். டேய், நான் தான் சொல்றேன்ல, என் கழுத்துல தாலின்னு ஒண்ணு ஏறினா அது உன் கையால தான். இப்ப என்னடி, அந்த ஆளை உனக்கு பார்த்தா என் மேல காதல் வரும் அப்படித்தானே? அப்படியே நொடிச்சு தள்ளிடுவா. என்ன? சரி, கண்டுபிடிக்கிறேன், வீட்டுக்கு கிளம்பலாம், வீட்டுல தேடுவாங்க. எனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடணும் போல இருக்கு. இப்ப வா. இப்பதான். சரி, வீட்டுக்கு போலாம், நான் வாங்கிட்டு வரேன். நான் இது வரைக்கும் யார் கூடயும் ஐஸ்கிரீம் சாப்பிடறதுக்கெல்லாம் வெளியே போனது கிடையாது. அதனால
நீ தானே என் கழுத்துல 3 முடிச்சு போட போற, நீயே கூட்டு போ. எல்லாம் பண்ணுவாளாம், ஆனா லவ் மட்டும் பண்ண மாட்டாளாம். என்ன? வா போலாம். செல்லு, இலை மக்கா என்ன? உங்க பேத்தி எனக்கு அறிவு இல்லைன்னு சொல்லிட்டு செல்லு. அறிவு இல்லைன்னு சொன்னா? ஆமா செல்லு, அறிவு இல்லைன்னு என்கிட்ட சொன்னா பத்தாதுன்னு எங்க வீட்டுக்கே வந்து என் அம்மா கிட்ட அத்த உங்க பிள்ளைக்கு அறிவே இல்லைன்னு சொல்றான். ஏன் செல்லும், என்ன பார்த்தா அறிவில்லாதவன மாதிரியே தெரியுது. அப்படியெல்லாம் தெரியலையா மக்கா? ஆனா உங்க பேத்திக்கு என்ன பார்க்கும்போது அறிவில்லாதவன மாதிரி தெரியுதான். நீ 4 கேள்வி நறுக்கு கேட்கவனாச்சே, அவன் மூஞ்ச பார்த்து 4 கேள்வி நறுக்கு கேட்டுக்கலாம்ல. செல்லும் கேட்காம விடுவானா? 4 கேள்வி நறுக்குன்னு கேட்டலான்னு தான் வந்தேன். வந்த இடத்துலயும் உனக்கு சுத்தமா அறிவில்லைங்கிறான். சரி சரி, நம்ம இத பத்தி பரவ பேசலாம் மக்கா. ஐயோ செல்லும், என் வேதனை சோதனை உங்களுக்கு புரியுதா இல்லையா? 4 கேள்வி நறுக்குன்னு கேட்டலான்னு தான் வந்தேன். வந்ததுக்கு பிறகு எனக்கு அறிவில்லைங்கிறான். இலை மக்கா, எதா இருந்தாலும் பரவ பேசிக்கலாம். செல்லும், எனக்கு என்ன பயமா அவளை பத்தி பேசுறதுக்கு? ஏன் அம்மா கிட்ட வந்து எனக்கு அறிவில்லைன்னு சொல்றான். ஏன் அம்மாவா இவ பேச்சு கேட்டு ஆமாமா என் பிள்ளைக்கு வர வர அறிவே இல்லைங்குது. என் பிஞ்சு மனசு இதெல்லாம் கேட்டு வெந்து போயிருக்கு. அவளுக்கு பாடம் கத்து கொடுக்காம இந்த சாம் விட போறதா இல்ல செல்லும். இலை பாடம் எல்லாம் கத்து கொடுக்கலாம், பரவ கத்து கொடு. இப்ப வேற எதைங்கள பத்தி பேசுறியா? ஓஹோ, உங்க பேத்தியாச்சே. ஏன் செல்லும், இதே வாயால தானே எனக்கு நல்ல ஒரு பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறதா சொன்னீங்க. இப்ப என்னடானா உங்க பேத்தி தான் உங்களுக்கு வசதியா போயிட்டால. நான் எவ்வளவு நொந்து போய் வந்திருக்கேன் தெரியுமா செல்லும். சரியான ஃப்ராட் செல்லும் உன் பேத்தி. இந்த சாம் எவ்வளவு ஸ்ட்ராங்னு தெரியும்ல. இத்தனோட இடுப்பு செல்லும். இடுப்பா? இடுப்புல செல்லும், கடுப்புலதான் 4 வார்த்தை நறுக்குன்னு கேட்கலான்னு போனேன். ஆனா என்ன வச்சு செஞ்சுட்டா செல்லும். கொஞ்சம் கூட சூடு சொரணே இல்ல, வெக்கமே இல்லாம பொம்பளைங்கள மாதிரி பாட்டி கிட்ட போய் அழுதுட்டு இருக்குது. நேருக்கு நேர் மோதிரத்துக்கு தம்பில்ல. ஏன் செல்லும், நான் உங்ககிட்ட தானே பேசிட்டு இருக்கேன். நம்ம 2 பேர் கான்வர்சேஷன்லாம் 3ஆவது யாரையும் நம்ம கூப்பிடவே இல்லையே. செல்லும், உன்கிட்ட இது என்ன கம்ப்ளைண்ட் பண்ணதுல? இதான் ஏய், அது இதுன்னு ஏதாவது பேசினா அடிச்சு சாவடிச்சிருவேன். நானும் ஆடு மாடாடி. அப்படிதான்டா சொல்லுவேன். செல்லும், இது என்ன பண்ணுச்சு தெரியுமா? என்ன பண்ணா? என்ன பண்ணான்னு கேள்வியை கேக்குறீங்க? 4 கேள்வி நறுக்குன்னு கேக்குறதுக்காக வந்தது. வந்த இடத்துல இது என்ன செஞ்சது தெரியுமா? செல்லும், சண்டைக்கு தான் போனேன். சண்டைக்கு போகும்போது சண்டை நடக்கும்போது அப்படி இப்படிதான் இருக்கும். என்ன சண்டைக்கு போன? என்ன அப்படி இப்படின்னு இருந்து? அதான் செல்லும், இது என்ன செஞ்சதுன்னு தெரியுமா? ஏய், அது இதுன்னு ஆடு மாட பேசுற மாதிரி பேசுனேன்னு வச்சுக்கோ, மூச்சு முகரெல்லாம் பேத்துருவேன். போடா, கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம வச்சு செஞ்சுட்டா அப்படின்னு செல்லுக்கிட்டே புலம்பிட்டு இருக்க பாத்தியா? ஆக நான் கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு பிறகு கூட உன் புலம்பல நீ நிப்பாட்டல. செய்யறதையும் செஞ்சுட்டு வெக்கமே இல்லாம அலைஞ்சிட்டு தெரியுது. நான் உங்ககிட்ட பொண்ணு பார்க்க சொல்லியிருந்தேனே, பொண்ணு பாத்துட்டீங்களா இல்லையா? இப்பவே பார்த்து பேசி ஒரு பொண்ணோட நம்பர் எனக்கு கொடுத்தீங்கன்னா தான் இன்னும் 2 மாசத்துல கல்யாணம் பண்ணி அடுத்த கிறிஸ்துமஸ நான் என் ஒய்ஃப் என் குழந்தைன்னு 3 பேரை நாங்க செலிப்ரேட் பண்ண முடியும். அட்லீஸ்ட் இந்த கிறிஸ்துமஸை என் ஒய்ஃப் கூடயாவது நான் கொண்டாடணும். பொண்ணு தானே, பாத்துக்கிட்டு தான் மக்கா இருக்கேன். ஆமா, இவனை கட்டிக்கிறதுக்கு அப்படியே கியூல நிக்காங்க. இங்க பாருங்க செல்லு, மாசா கெத்தா ஒரு பொண்ணு பாருங்க. எதிரில எவன் வந்தாலும் அடிச்சு போட்டு போயிட்டே இருக்கணும். அப்படி ஒரு பொண்ணா பாருங்க. கெத்த பத்தி பேசுற மூஞ்ச பாரு, இத்தனோண்டு இடுப்புக்கே. ஏன் உன் வேலை பாருடி செல்லு, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். அப்புறமா நம்ம பேசிக்கலாம். சண்டைக்கு வந்த இடத்துல தெரியாம கைப்பட்டுடுச்சு, அதுக்குன்னு சொல்லிட்டு அந்த இடுப்பு பஞ்சாயத்தை விட மாட்டா போல இருக்கேன். சாம், நாளுக்கு நாள் உனக்கு எதிரான எல்லா ஆதாரமும் அவகிட்ட கிடைச்சிட்டு இருக்கு. என்னடானா குடிச்சிட்டு வளர்னத வீடியோ எடுத்து வச்சிருக்கான். இப்போ ஒரு இடுப்பு சீனோட கிஸ்ஸீனும் கிடைச்சிருக்கு. விடுவாளா? உனக்கெல்லாம் இருக்குடா. என்னைக்காவது நிம்மதியா தூக்கம் வருமா? செய்யறதை செஞ்சுட்டு நக்கல் அடிக்கிறேன். இவ்வளோ நாள் நமக்குள்ள ஒண்ணுமே நடக்காம நடந்துட்டுன்னு டென்ஷன்ல என்ன உட்கார வச்சிருக்கேன். பத்தாததுக்கு இந்த பிரெக்னென்ட் வேற. என் தூக்கத்தை கெடுத்த ஒன்ன சும்மா விடுவேன் மட்டும் நினைக்காதடா. உன் தூக்கத்தையும் எப்படி கெடுக்கிறேன்னு மட்டும் பாரு. ஜில்லு, ஜில்லுவா, இது என்னடா புது பேரா இருக்கு? நீங்க எப்ப ப்ரோ வந்தீங்க? இப்பதான் வரேன். ஏன் என்ன பார்த்துதான் திருன்னு முழிக்கிறேன்? ஆமா, காலேஜ் முடிஞ்சு வீட்டுக்கு வந்தீங்க, மறுபடியும் எங்கடா கூட்டு போயிட்டு வர? கோயிலுக்கு. கோயிலுக்கு? ஏமா கோயிலுக்கா கூட்டு போயிட்டு வரோம்? இல்ல, நீ கோயிலுக்குங்கிற, அவ இல்லங்கறா. கோயிலுக்கு தானடி போயிட்டு வரோம். கோயிலுக்கு போனோமா? ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டுலாம் வரோம். ஹாஸ்பிட்டலுக்கா? என்னமா ஃபீவரா? அதான் வீட்லயே 1க்கு 2 டாக்டர்ஸ் இருக்காங்களே. லூசு. அது வந்து உங்ககிட்ட சொல்லலாமா வேண்டாமான்னு தெரியல. பரவாயில்லம்மா சொல்லு. ஐயோ ப்ரோ, நான் தான் கோயிலுக்கு கூட்டு போனேன்னு சொல்றேனே. கோயிலுக்கு தான் போனோம். அவ ஏதோ மறந்து பேசுறான். மறந்து பேசுறது அவள மாதிரி தெரியலடா, நீ தான் என்னமோ மறைக்கிற. ஆமா தான். சர்வ சாதாரணமா அத்தான்னு கூப்பிடுறான். அவர் ஏதோ ஞாபகத்துல இருக்கிறதுனால
இவ பேசுறது பெருசா எடுக்காம விட்டுட்டு இருக்காரு. என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டு தான் கூட்டு வந்தாரு. என்னம்மா அது ஓகே, உடம்பு ஏதாவது சரியில்லையா? நான் பிரெக்னண்டா இருக்கேன். ஐயோ ப்ரோ, அப்படியெல்லாம் இல்ல. அவ என்னமோ போய் சொல்றான், நீங்க வேற முறைக்கிறீங்க. ஏன் குரு போய் சொல்றேன்? நான் தான் பிரெக்னண்டா இருக்கனே. ட்வின்ஸ் கூட பிறக்க போகுதேன். டாக்டர் வர ட்வின்ஸ்னு சொல்லிட்டாங்களே. அடி பாவி, உன்னை சுத்தல விட்டதுக்கு எப்படி மாட்டி விடுறான். ஏன்டா அறிவு கட்டவனே, இவர் வேற. கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்காடா? ஐயோ ப்ரோ, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. சும்மா சொல்லிட்டு இருக்கான். ஏன் லூசு, யார்கிட்ட பேசுறேன்னு தெரியாம பேசுறியா என்ன? ஹாஸ்பிட்டல் தானடா போயிட்டு வரோம். ஏன் கொஞ்சம் நிப்பாட்றியா? நிஜமா தான் சொல்றேன். நான் பிரெக்னண்டா இருக்கேன். கன்ஃபார்ம் பண்றதுக்கு தான் ஹாஸ்பிட்டல் போகணும். எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. நான் தூங்க போறேன். ஏண்டி? சமாளி. என்னை இத்தனை நாள் எவ்வளவு ஓட வச்சான், எவ்வளவு தவிக்க வச்சானு உனக்கு புரிய வேண்டாம்? ஏண்டா ஆ? அந்த பொண்ணு சொல்றதெல்லாம் உண்மையாடா? ஐயோ ப்ரோ, ப்ராமிஸ் அவ பிரெக்னண்டா எல்லாம் இல்ல. அப்புறம் என்ன பொய்யாடா சொல்றா? ஐயோ ப்ரோ. ஹலோ, நீங்க பிரெக்னண்டா இருக்கீங்க. ஓ, அப்புறம் அதான் உங்க ஃப்ரெண்டு தப்பு அவர் மேல தானே, அதான் ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டு கூட்டு வந்தாரு. யார் மேலமா பழி போடுற? சலன மாதிரி எல்லாம் என் ஃப்ரெண்டே கீழ்த்தரமாலாம் நடந்துக்க மாட்டான். ஏன் நீ அவனுக்காகனா உடனே வந்துருவேன்னு எனக்கு தெரியும். கேப்ல என்ன வச்சு செய்யணும்னு மட்டும் நினைக்காத. டேய் சொல்லி வேடா அவகிட்ட, சாவடிச்சிருவேன். 4 கேள்வி நறுக்குன்னு கேட்க வந்த என்கிட்ட நான் தான் ரூமுக்குள்ள வந்திருக்கேன் தெரிஞ்சேன். சரியா சண்டை கூட போட விடலடா இவா. யாரு? நானா? நானா? ஆமாண்டி நீதான். ஓ, நாக்கு இருக்கு பத்தியா நாக்கு. ஏதாவது இந்த நாக்க வச்சுட்டு உண்மையை பேசிருக்கியா? ஐயோ, நான் வர பிரெக்னண்டா இருக்கேன். எனக்கு டயர்டா இருக்கு. நான் போறேன். நான் போனதுக்கு பிறகு நீங்க அடிச்சுக்கோங்க. நில்லுங்க. என் ஃப்ரெண்ட பத்தி தப்பா சொன்னா இந்த இசை விட்டுருவாளா? ஆமாண்டா, அப்படியே கொந்தளிச்சிருவா எல்லாம். நம்ம பிரெக்னண்ட் நம்புற மாதிரி தானே சொன்னோம். இசை நம்பலனா அது தெரிஞ்ச விஷயம்தான். அவங்க ஃப்ரெண்டு குருவை எப்பவுமே அவங்க யார்கிட்டயும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஆனா சாம தானே நம்பின மாதிரி இல்ல, சும்மா கோவப்படுற மாதிரி எல்லாம் இருக்க. நிஜமாவே நம்பி இருந்தான் இந்நேரம் இவனுக்கு கண்ணு படுத்திருக்குமே. நான் இத்தனை நாள் பயந்து பயந்து அனுபவிச்ச வலிக்கு பலான்னு 2 கொடுப்பாருன்னு பார்த்தா அமைதியா பேசிட்டு இருக்கிறத பார்க்கும்போது சும்மா கோவப்படுற மாதிரி எல்லாம் இருக்க. ஐயோ கொஞ்சம் 2 பேரும் நிறுத்துறீங்களா? அவ பிரெக்னண்ட் ஆவ இல்ல, ஒன்னும் இல்ல. சும்மா நான் அவளை கலாய்ச்சதை வச்சு என்ன வச்சு செய்யணும்னு நினைக்கிறான், அவ்வளவுதான். டேய் குரு, நீ ஒண்ணு யாருக்கும் நல்லவங்கிற சர்டிபிகேட் கொடுக்க வேண்டாம். என்ன நிஜமாவே நீ நல்லவன் தான். சிலர மாதிரி எல்லாம் சண்டைக்கு வந்துட்டு ஏய் நிறுத்தடி. என் ஃப்ரெண்ட கேள்வி கேட்கறதுக்கு உனக்கு எந்த ரைட்ஸும் இல்ல. ரைட்ஸ பத்தி நீ பேசுறியாடி? நீ இம்பார்ட்டன்டா நான் இம்பார்ட்டன்டான்னு கேட்டு பாரு அவன் கிட்ட. டேய், நான் உனக்கு முக்கியமா இல்ல இந்த பொறிக்கு உனக்கு முக்கியமா? ஐயோ இதுங்க ரெண்டுங்களுக்கு எதுக்கு சண்டை போடணும்னு தெரியாம சண்டை போட்டுட்டு இருக்குதுங்க. இங்க பாரு குரு, பேச்சுன்னு வந்தாச்சு. நான் முக்கியமா இல்ல இவன் உனக்கு முக்கியமா? யாருன்னே தெரியாத இவன் உனக்கு முக்கியமா இல்ல என்ன எத்தனை நாள் அம்மா மாதிரின்னு சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்ல, நீ எனக்கு ஃப்ரெண்டு, நானும் உனக்கு ஃப்ரெண்டு தான். யாருன்னே தெரியாத இவன் கிட்ட என்ன விட்டு கொடுத்துருவியா? ஐயோ நீங்க 2 பேருமே எனக்கு முக்கியம்தான். No. ரெண்டு பேர்ல ஒரு ஆளா தான் சொல்லணும். சொல்லணும். எதுக்கு நீங்க 2 பேரும் இப்போ சம்பந்தமே இல்லாம அடிச்சுக்கிறீங்க? டேய் உனக்கு நான் முக்கியமா இல்ல அவ முக்கியமா சொல்லுடாத. 2 பேருமே முக்கியம்தான். 2 பேருமே முக்கியம் எப்படிடா சொல்லலாம்? எனக்காக தானே யூஎஸ்ல 1 வருஷம் உன் ஃப்ரெண்டே எனக்காக பாதுகாப்புக்கு அனுப்பியிருந்தேன். இங்க கூட இந்த எரும மாடுக்கு அப்பாவால எனக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக எனக்கு பாதுகாப்பாலாம் இருந்தியே. இதெல்லாம் நீ அவ மேல வச்சிருந்த அக்கறையிலே பண்ண? ஆ? சொல்லுடா, நான் முக்கியங்கிறதுனால தானே இதெல்லாம் செஞ்சேன். என்னால முடியல. பேசாம ஒண்ணு பண்ணுடா, யார் முக்கியம்னு அடிச்சு காட்டிடு. ஏன் நீ வேற சும்மா ரெடி. ப்ரோ நீங்க எனக்கு ரொம்ப முக்கியம். நீங்க முக்கியங்கிறதுனால அவங்களும் ரொம்ப முக்கியம். கேட்டல? டேய், நீலாம் ஒரு ஃப்ரெண்டா? ஐயோ இசை, நீங்க முக்கியம். நீங்க முக்கியங்கிறதுனால ப்ரோ எனக்கு முக்கியம். எப்படி நான் இப்படி அடிச்சு விடுறேன்? நான் முக்கியங்கிறதுனால தானே அவ உனக்கு முக்கியம். டேய் குரு, இதுக்கு மேல நீ நின்னா சரிப்பட்டு வராது. எனக்கு சின்னதா ஒரு வேலை இருக்கு, நான் வரேன். டேய்